பிரிக்கணும் அப்படிங்கிற அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் பற்றி பேசக்கூடாது. அதை தாண்டி இது ஜனநாயக நாடு. மக்கள் எதை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ ஒரு மாநிலத்தின் உரிமைகளை மதித்து நடக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்தோட கடமை. மாநிலங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு ஒன்றிய அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் அதை ஏத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி அதை நம்ம தொடர்ந்து மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை யாராலும் திணிக்க முடியாது. நம்ம கட்டக்கூடிய வரி பணத்துல நியாயமாக நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிதி ஒதுக்கீடு கேட்கிறோம். அதை மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எந்த மொழியை படிக்கணுங்கிறது தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் முடிவு செய்வார்கள். நம்முடைய முதலமைச்சர் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு வந்த பிறகு ஒண்ணு பத்திரிகைகள் அவர்கள் கைகளிலே இருக்க வேண்டும். எதிர்த்து கேட்கக்கூடிய அது ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், எதிர்கருத்துகள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று என்றுதான் அவங்களுடைய கருத்து. அதுதான் நான் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கருத்து சுதந்திரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டிலே முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒன்றிய அரசாங்கத்துடைய எண்ணமாகும்.